உங்கள் மொபைல் நம்பர் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா? இந்த நம்பரை நீங்கள் வாங்கினதுலேருந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பை ஆல் மீன்ஸ் நான் சொல்கிறேன், ஒரு உறவாக இருக்கட்டும், உங்கள் வேலையாகட்டும், பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்களாகட்டும், சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கட்டும், ஏன் உங்கள் ஆரோக்கியமாக கூட இருக்கட்டும், இந்த மொபைல் நம்பர் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஒரு மொபைல் நம்பர் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? அந்த மொபைல் நம்பர் லக்கியா அன்லக்கியா எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க இன்னையோட வீடியோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மொபைல் நியூமராலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நம்ம சேனல் வீடியோஸை லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோங்க. ரொம்ப முக்கியமாக டேரோ பார்த்துட்ருக்கோம், சைட் பை சைட் ஏஞ்சல்ஸ் பற்றியும் பார்த்துட்ருக்கோம், அண்ட் ரொம்ப முக்கியமாக நியூமராலஜி பற்றியும் அங்கங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். சரி, அது என்ன மொபைல் நியூமராலஜி? இன்னைக்கு யார் கையில் மொபைல் இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் இருக்குது. மொபைலை சும்மா ஆப்ரேட் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஒரு நம்பர் வேணும். இன்றைக்கி மொபைல் வந்து கம்யூனிகேஷனையும் தாண்டி முழு நேரமும் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக போச்சு. நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் போதும், மொபைல் போதும், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் போதும், ஒரு நம்பர் போதும், எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மொபைல் வந்து மேஜராக கம்யூனிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் இந்த உலகத்தையே நம்ம வந்து என்ன இப்போ அப்படின்னு தைரியமாக நின்று கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு ப்ரைட் அண்ட் ப்ரௌட்னஸை எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. அப்போது அந்த நம்பரை வந்து எவ்வளோ நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஏன்னா அது நமக்கு கம்யூனிகேஷனுக்கு அவ்வளோ முக்கியமான விஷயம். இன்றைக்கி ஒருத்தங்களை பற்றி யோசிச்சாலே அவங்களுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்றத பற்றி தான் நம்ம நினைப்போம். அது ஆடியோ காலோ வீடியோ காலோ அது வேறு விஷயம், என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்றது வேறு விஷயம். பட் முதல் விஷயம் அவங்களுக்கு கால் போடு. அப்போது அந்த கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது தேவை? நம்பர்ஸ் தேவை. ஸோ ஒரு நம்பர் வந்து ஒரு பர்சனோட ஐடென்டிட்டி, இந்த நம்பர் அவங்களோடது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடென்டிட்டியை மொபைல் கிரியேட் பண்ணிடுச்சு, மொபைல் நம்பர்ஸ் கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு மொபைல் நம்பர் எவ்வளோ முக்கியம், வாங்க இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் நிறைய பாசிட்டிவிட்டி பற்றி எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொபைல் நியூமராலஜி. இது நியூமராலஜிக்கில் தான் வந்துட்டு இருக்கு. பட் தெரியாதவர்களுக்கு நியூமராலஜின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்டே இருக்கும், போய் பாருங்க. ஓகே, உங்ககிட்ட முதல் கேள்வி, மொபைல் நியூமராலஜின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் வச்சு நம்ம வாழ்க்கையை கணிக்க முடியுமா? வை நாட் அப்படின்னு நான் கேட்குறேன். நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் டெஃபினெட்லி நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல், ஸோ உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், நம்பர்ஸ் ஆர் வெரி 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 பவர்ஃபுல். ஒன்றும் இல்லைங்க, உங்களை பற்றி சொல்லணுன்னா ஜாதகம் பார்க்கலாம். அந்த ஜாதகத்துக்கே அடித்தளம் எது? உங்களுடைய பிறந்த நாள், மாதம், வருடம், எந்த நேரத்தில் பிறந்தீங்க, இதான் அடித்தளம் இல்லையா? அதே மாதிரி தான் இதை வச்சு உங்களுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் எல்லாத்தையும் கணிக்கலாம். அஸ்ட்ராலஜி உண்மை இல்லைன்னு சொல்லாதீங்க, அஸ்ட்ராலஜி ஒரு சயின்ஸ். ஓகே, அஸ்ட்ராலஜர்கள் வேணால் பொய்யா இருக்கலாம், அவங்களுடைய வாக்கு பொய்யா போகலாம், பட் அஸ்ட்ராலஜி என்றைக்குமே பொய் கிடையாது. அந்த வரிசையில் நியூமராலஜி, எல்லா நம்பர்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியெல்லாம் நம்மளுடைய எனர்ஜியோட சேரும் பொழுது என்ன மாதிரியான அவுட்புட் கிடைக்குது, நம்ம நினச்சதெல்லாம் நம்மளால் ஈர்க்க முடியுதா, இல்லை ஈர்க்காமல் போகிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னா நம்பர்ஸ் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்பர்ஸை கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளை அது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளே டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ எங்கெங்கே மாற்றங்கள் தேவையோ அங்கங்கே நம்பர்ஸை மாற்றினாலே போதும், நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. ஆல் ரைட், ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது உங்களுடைய மொபைல் நம்பரை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த உலகத்தில் கோடி நம்பர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கலாம். வாங்க, ரொம்ப சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். உங்கள் மொபைல் நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும், இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. டபுள் டிஜிட் வந்தாலுமே அதை சிங்கிள் நம்பராக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, எந்த நம்பர் உங்ககிட்ட இருந்தால் என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் இந்த நம்பரை வச்சு மட்டும் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ண முடியாது. உங்கள் லைஃப் பாத் நம்பர் ஆகட்டும், உங்களுக்கு ராசியான நம்பர்ஸ், இது எல்லாமே சேர்த்து தான் மொபைல் நியூமராலஜி. பட் பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த விஷயங்கள் தான். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க, கூட்டிக்கோங்க. 2 நம்பர் வந்தால் அது சிங்கிள் நம்பராக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவே தாங்க. வாங்க இப்போ ஒரு நம்பருக்கும் என்ன விதமான எனர்ஜி இருக்குது, என்ன மாதிரியான நெகட்டிவ்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துடலாம். ரெடியா?
மிக விரைவில் லைவாக ஒரு 2 or 3 days மொபைல் நியூமராலஜி கிளாஸும் நான் நடத்த போகிறேன். அதில் ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மைல்டாக அதோடைய டீட்டெயில்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ ஹியர் வி கோ. உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் ஒன்று சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ஒன்று வந்ததுன்னா நீங்கள் ரொம்ப அம்பிஷியஸாக இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே அந்தந்த நேரத்தில் நடந்துடணும், இப்போவேன்னு ஒரு ஸ்பீடும் இருக்கும், நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருக்குங்க. அந்த நம்பர் அந்த மாதிரியான நம்பர், சூரியனுக்கு உகந்த நம்பர், உங்களை அந்த லீடர் ஆக்கிடும் எப்படியுமே அந்த நம்பரில் வந்து. ஏன்னா ஃபோனை வச்சு தான் நம்ம எல்லா கம்யூனிகேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து உங்களை வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கர், நல்ல ஒரு தைரியமாக பேசக்கூடிய, வேறு வழியே இல்லை, நீங்கள் பேசி தான் ஆகணுன்ற சுச்சுவேஷனில் உங்களை போய் நிறுத்திடும். அண்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். இல்லை நான் தான் செய்யணும், எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்ற போது நம்ம மயக்க பிடிச்சி பேசி தானே ஆகணும். அந்த மாதிரி வேறு வழியே இல்லை, நான் பேசணும், நான் பண்ணணும் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த மேடை மேலே நிற்க வைக்கக்கூடிய ஒரு நம்பர், ரொம்ப ஒரு அசர்ட்டிவான நம்பர். இது என்னோட ஒப்பீனியன், இதை நான் சொல்கிறேன். இதை புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும், வேணும்னு நினைக்காததும் ஓ இஷ்டம். பட் இதுதான் அப்படின்னு ரொம்ப ஒரு டேஷிங்கான ஸ்பிளாஷிங்கான ஒரு நம்பர்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நம்பர் உங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா, நான் என்ன நம்புகிறேன், என்னை சுற்றி என்ன நடக்குது, என்னை தாண்டி என்ன நடக்குதுன்றதுல எனக்கு கவலை இல்லை, நான் என்ன நம்புகிறேன், என் எண்ணங்களை நம்புகிறேன் அப்படின்னு ரொம்ப இண்டிபெண்ட்டாக டெசிஷன் எடுக்க வைக்கும். அதே மாதிரி ரொம்ப டிட்டர்மைண்டாக இருப்பீங்கங்க. பர்சிவியரன்ஸ், பண்ணணும், என்னால் முடியும், நான் பண்ணணும்ன்ட்டு உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்க வைக்கிற அளவுக்கு ஃபோன் வழியாக நீங்கள் எதை கம்யூனிகேட் பண்ணாலுமே ஒரு சில நேரத்தில் இந்த நம்பர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களையே மாற்றக்கூடிய திறன் இந்த நம்பருக்கு உண்டு. ஒரு பாசிட்டிவான அவுட்லுக்காக கொடுக்கும். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குல்ல கேட்கும்போதே. பட் இந்த நம்பர் வந்து ஒருவேளை உங்கள் ஃபோன் நம்பரில் நிறைய 1 இருந்தாலோ அப்படியும் இருக்கலாம், நிறைய 1s இருக்குது, இல்லை கூட்டு எண் 1ஆக இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. பொறுமையே இல்லைப்பா, எல்லாத்தையும் இந்த நேரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதும் இருக்கும். ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்த தகவல் பரிமாற்றம் அப்படி சொல்லலாம். ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற போது அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 1 அப்படின்ற நம்பர் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லலாம், இல்லை இப்படி தான் அப்படின்ற ஒரு கட்டளை மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம். அது வந்து எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணும் இந்த 1. அதே மாதிரி தனிமையை கொண்டு வரும். 1 அப்படின்ற நம்பர் தனிமையாக ராஜா மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சாலும், ஒரு பக்கம் தனிமையில் நம்மளை வைக்கக்கூடிய ஒரு நம்பர் 1. ஸோ நம்பர் 1 வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி இந்த 1 நம்பர் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் இருக்கும். உறவுகள் எல்லாமே முகம் சுளிக்கிற அளவில் தான் இருக்கும். ரொம்ப திருப்திகரமான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காது. அண்ட் ரொம்ப டக்குன்னு முடிவெடுத்துருவாங்க. ஸோ 1ஐயுமே 1 பெஸ்ட் நம்பர், அதுதான் ஃபஸ்ட்டு நம்பர். பட் அந்த நம்பரையுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தணும். நான் சொன்ன விஷயங்கள் சரின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆமாங்க 1 இப்படி தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் 2 அப்படின்ற நம்பர் நிறையா இருந்தாலோ, இல்லை கூட்டு எண் 2ஆக இருந்தாலும், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணும்போது 2 வந்தாலோ, உங்களுக்கு எப்போவுமே எல்லா உறவுகளையும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கும். யார் ஃபோன் பண்ணாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, 2 மணி 1 மணி 3 மணி ஃபோன் பண்ணாலும் சரி, ரொம்ப சந்தோஷமாக அவங்கள பேசி அவங்க நிம்மதியாக ஃபோன் வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு மனசே தாங்காது. அதே மாதிரி இந்த நம்பரை பயன்படுத்த ஆரம்பிச்சதில் தனியாக நான் ஒர்க் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. என்னை சுற்றி எப்போவுமே எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு டீமாக தான் என்னால் என்னை ப்ரூவ் பண்ணிக்க முடியுது, தனியாக என்னால் என்னை ப்ரூவ் பண்ணிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறது கரெக்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொன்று, இந்த நம்பர் உங்ககிட்ட வந்ததுலேருந்து நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்திருப்பீங்க. யாராவது சொன்னால் சட்டுன்னு ஏன் நம்மளை இப்படி சொல்கிறாங்க, இல்லை யாராவது ஃபோனில் எடுக்கலைன்னா கூட ஏன் நான் ஃபோன் அடித்தேனே ஏன் எடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எப்போவுமே உங்களை மனசில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நம்பரை பயன்படுத்தினதுலேருந்து. ஏன்னா 2 வந்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி வாழக்கூடிய ஒரு நம்பர். அதே மாதிரி யாராவது உங்ககிட்ட ஃபோன் பண்ணி தரல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நமக்கு என்ன கவலை இருந்தாலும் சரி, அவங்க யாரும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவீங்க, என்ன உதவி வேணாலும் செய்ய தயாராக இருப்பீங்க. அதே மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப பேலன்ஸ்டாக டெசிஷன்ஸ் எடுக்க வைக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இந்த நம்பர் 2. பேலன்ஸ்டாக இருக்கும். எந்த கவலையுமே நீங்கள் பட வேணாம், ஐயோ இந்த நம்பர் வந்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுமோ அப்படிலாம் கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான நம்பர். கஸ்டமர் சர்வீஸ்
கஸ்டமர் சர்வீஸில் இருக்கிறவங்க, இல்லை டீமாக சேர்ந்து வேலை செய்கிற ப்ரொஃபஷனல்ஸ், இவங்க எல்லாருமே 2 அப்படின்ற நம்பர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த டிப்ளமேட்டிக் ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே இந்த 2ன்ற நம்பரை தைரியமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி இன்னும் நல்ல உறவுகளை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு திருப்பி உறவுகளை பற்றி யோசிக்கிற ஒரு நம்பர். அதே மாதிரி ரொம்ப இன்ட்யூட்டிவ்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். நான் யோசித்தேன் நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லலாம், இல்லை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நீ எனக்கு மெசேஜ் அனுப்புகிற அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். ரொம்ப இன்ட்யூட்டிவாக உங்களை பல விஷயங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய வைக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர் 2. ஆனால் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நோன்னு சொல்கிறதுக்கே வாய் வராது. இந்த நம்பர் உங்ககிட்ட வந்ததுலேருந்து நோவா ஃபோனில் சொல்கிறதுக்கே உங்களுக்கு பயமாக இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் ஆகிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே சென்சிட்டிவாக இருக்கீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. பட் இந்த நம்பருக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப எல்லாத்தையும் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு விஷயமா எடுத்து இந்த டெசிஷன் எடுக்கலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் புழிஞ்சு உங்களுக்கு எப்போ என்னால் முடியல, இவ்வளோ சீரியஸாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களை ஒரு விஷயத்தையும் இழுத்து ஒரு முடிவு எடுக்க வைக்கும். அண்ட் உங்களால் ஒருத்தவங்க கிட்ட டைரெக்டாக ஆமாம் இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு உங்களுடைய நீட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்க முடியாத அளவுக்கு இந்த நம்பர் உங்களை தடுக்கும். அதே மாதிரி யூ வில் ஆல்வேஸ் கீப் ப்ளீஸிங் அதர்ஸ், பீப்புள் ப்ளீஸர்னு சொல்கிறோம்ல. இந்த 2 நம்பர் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தோன்னே நீங்கள் ஒரு பீப்புள் ப்ளீஸராக மாறிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பாக இருக்குங்க. நான் நிறைய பேர் மொபைல் நம்பரை அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் பீப்புள் ப்ளீஸரா? எஸ், கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அண்ட் உங்களால் மேனிப்புலேட்டே பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் பயந்து ஒரு பயந்த சுபாவம் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அண்ட் இண்டிபெண்ட்டாக உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இதை பண்ணுறனே அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இப்படி பண்ணுறனே இவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி கன்ஃபியூஸ் ஆகி உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நிறைய 2s இருக்கிற நம்பரை வாங்கணுமா, யோசிச்சு பார்த்து வாங்குங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் கரெக்ட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐம் வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஹாய், உங்கள் மொபைல் நம்பர் 3 அப்படின்ற கூட்டு எண் கொடுக்குதா? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் 3ன்ற நம்பர் வருதா? இல்லை உங்கள் மொபைல் நம்பரில் நிறைய 3 இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சனாலிட்டியாக இருப்பீங்களோ? எனக்கு அப்படி தான் தோணுது. ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பீங்க. ஒரு ரைட்டராக இருக்கலாம், மியூசிஷியனாக இருக்கலாம், டான்ஸராக இருக்கலாம். ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல மிமிக்ரி பண்ணுறவங்களா கூட இருக்கலாங்க. அதுவுமே ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டு தானே. ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பீங்க. அதை நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த க்ரியேட்டிவிட்டி உங்ககிட்ட. ஸோ கண்டிப்பாக 3ன்ற நம்பர் இருந்தாலே க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி யூ லைக் டு கன்வே யுவர் எமோஷன்ஸ். எனக்கு இதுதான் இப்போ இதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப டேரிங்காக, ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து உங்களுடைய இமோஷன்ஸை உங்களால் கன்வே பண்ண முடியும். ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருப்பீங்களான்னு தெரியல, பட் இந்த நம்பர் உங்களுக்கு அதை கொடுக்கும். அதே மாதிரி எங்கே போனாலும் உங்களுக்கு உன் நம்பரை கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க. யூ வில் ஒரு நல்ல ஒரு வைபை இந்த 3 உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆப்டமிஸ்டிக்காக இருப்பீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. உங்கள் கம்யூனிகேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்ககிட்ட பேசணும்னு வரவங்க கூட உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் எப்படி இருக்க, கண்டிப்பாக எனக்கு உன் ஃபோன் நம்பர் கொடு. பிகாஸ் இந்த 3 உங்களுடைய கம்யூனிகேஷனை அவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கும். இட் வில் மேக் யூ ஸோ ஸ்ட்ராங். உங்களை அவ்வளோ ஒரு வைப்ரேஷனில் உங்களுக்கு கொண்டு வரும். அண்ட் நீங்கள் ஃபோனில் பேசும்போதெல்லாம் இவங்ககிட்ட பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சிரிப்பாக வருது, எப்படிலாம் பேசுகிறேன், நீ உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, இப்படிலாம் கூட நிறைய பேர் கேட்பாங்க. யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோனை எடுத்து நீங்கள் பாருங்களேன். உங்கள் நம்பர் 3 இல்லைனா கூட்டு எண் 3 இல்லை நிறைய 3s இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபோனை எடுத்து பாருங்கள். உங்கள் வீட்லேயே உங்கள் ஃபோனில் தான் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸு. எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸு, எல்லாருக்கிட்டையும் கதை பேச வேண்டியது, ஜாலியாக இருக்க வேண்டியது, இதே தான் உங்களுக்கு. இட்ஸ் அ விஷியஸ் சர்க்கிள்னு கூட சொல்லலாம். ஒரு பர்த்டே பார்ட்டினா கூட யாரை கூப்பிட்றதுனே தெரியலையே, இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. பிகாஸ் எவ்ரிபடி வில் லவ் யூ. அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை, பாசிட்டிவிட்டியாக கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னால் போதும், வா என்னாச்சு உனக்கு அப்படின்னு நீங்கள் பாட்டு கூட பேசிட்டு நல்லா மோட்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ ஐ ஃபைன் அப்படின்னு போயிட்டு அதோடு விட்டுற மாட்டீங்க. வேறு யாராவது ஃபோன் பண்ணால் கூட அவங்ககிட்டயும் பேசுவீங்க. அவ்வளோ எனர்ஜி, ஒரு லவ்வபிள் ஃப்ரெண்ட்ஷிப் ஓரியன்ட் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நம்பர் தான் 3. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜிஸ் ஆன் தி அதர் சைடு, அதோட கான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜிஸ் ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்கும். எனர்ஜி ஃபோக்கஸ்டாகவே இருக்காது. அண்ட் அப்படிலாம் யார் பற்றியும் நீங்கள் ஃபீல்லாம் பண்ண மாட்டீங்க. சூப்பர்ஃபிஷியலாக இருப்பீங்க. ஓகே இப்போ உனக்கு சரியில்லையா, வா பேசலாம், சரி உங்க கூட முடிஞ்சு போச்சு, அடுத்து வா. அண்ட் யூ வில் ஆல்சோ காசிப்.
இந்த 3ன்ற நம்பர் வந்ததுக்கப்புறம் நிறைய காசிப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். உங்களால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. இட் வில் கீப் கம்மிங் டு யூ. ஒருத்தவங்க விட்டால் ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க விட்டால் நிறைய பேர்கிட்ட பேசும்போது நிறைய கதைகள் கிடைக்கும். அதை நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்காமல் டிஸ்க்ளோஸ் பண்ணி விட்டுருவீங்க. அதை செய்யாதீங்க, அது தவறும் கூட. அண்ட் இந்த 3ன்ற நம்பர் வந்து பை டிஃபால்ட் இந்த 3ன்ற டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தவர்களாகட்டும், 21, 12 இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 சொல்லிட்டு. ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோக்கஸிங் இஷ்யூஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியாலாம் இவங்களால ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணவும் முடியாது. ரொம்ப நேரமாக ஒரு விஷயத்துல இவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. டக் 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 டக்குன்னு அடுத்தடுத்த விஷயத்துக்கு தாவி போயிட்டே இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேட் ஆஃப் பர்த்தாக இருந்தாலும் சரி, ஃபோன் நம்பராக இருந்தாலும் சரி, தே ஹாவ் அ டிஃபிகல்ட்டி இன் ஃபோக்கஸிங். அவங்க ஃபோன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்ஸ் திறந்து கிடக்கும். இந்த சோஷியல் மீடியா அது இதுன்னு போய் அப்புறம் சர்ச் ஏதோ பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஏதோ ஒரு ஆப்பை திறந்து ஏதோ பண்ணியிருப்பாங்க. ஒரே ரேண்டமாக கண்ணா பின்னான் இருக்கும். அதே மாதிரி தே ஆர் வெரி பாசிட்டிவ், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இல்லாத பாசிட்டிவிட்டியாக இருக்கும். எழுந்தே வர முடியலன்னு சொல்கிறவங்க கிட்ட இவங்க என்ன சொல்லுவாங்க? நீ வா ஓடு அப்படின்வாங்க. இட்ஸ் நாட் ரியலிஸ்டிக் இல்லை? ஸோ அந்த மாதிரி அண்ட் தே லைக் ட்ராமா. அது கூட சொல்லணும். 3ன்ற நம்பர் பற்றி சொல்லும் போது தே ஆர் ஸோ ஃபுல் ஆஃப் ட்ராமா. ஒரு படம் பார்க்குற மாதிரி, அவங்க வாழ்க்கையே ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் சொன்னது கரெக்ட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்து, ரீடிங்கில் நியூமராலஜிக்கலாக மொபைல் நியூமராலஜி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 3 அப்படின்ற நம்பர் வச்சுருக்காங்கன்னா அவங்க இப்படி தானா எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஹாய் அண்ட் ஹலோ. உங்களுடைய கூட்டு எண், உங்களுடைய ஃபோன் நம்பரோட கூட்டு எண் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 4 வருதா? இல்லை நிறைய 4s உங்கள் ஃபோன் நம்பரில் இருக்குன்னா அப்போ ஐ வாண்ட் டு டெல் யூ, நீங்கள் ஒரு மேனேஜரியல் ரோல், ரொம்ப ரெஸ்பான்சிபிளான, ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ரோலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4 ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர்ட் என்வரான்மெண்ட், ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், இப்படி தான் இதுதான் என்னோடய வேலை, நீ என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டால் கரெக்டாக இதுதான் அப்படின்னு உங்களால் சொல்ல முடிய அளவுக்கு இந்த ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். எஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த நம்பரை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லை பை டிஃபால்ட் அவங்களுக்கு இந்த நம்பர் போய் சேர்ந்துடும். ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. 4 அப்படின்ற நம்பர் பார்த்தாலே வெரி வெரி ப்ராக்டிக்கல், நம்பலாம். சில பேர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க, பட் அவங்கள நம்பவே முடியாது. பட் இவங்களை ரொம்ப நம்பலாம், டிபெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச நியூமராலஜிலேயே ரொம்ப டிபெண்டபிளான நம்பர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பரை தான் சொல்லுவேன். நம்பி ஒரு விஷயத்த சொல்லலாம், என்ன ஆனாலும் சரி வெளியில் அந்த விஷயம் வரவே வராது. அதே மாதிரி இவங்கக்கிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டிங்கன்னா அது முடிஞ்சுதா முடியலையான்னு கூட நீங்கள் பார்க்காம கன்ஃபார்மாக இந்த டேட்டில் உங்களுக்கு வந்துடும் சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு டைப் பண்ணி நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பிடலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். அதனாலேயே இவங்க நிறைய பேர் பயன்படுத்திப்பாங்க, இல்லை இவங்கள நிறைய பேர் பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயம் கூட இவங்களை வந்து அப்படிலாம் கண்மூடித்தனமாலாம் எதையும் அனுப்பிட மாட்டாங்க. ஃபோக்கஸ், ப்ரெசிஷன்னா இவங்க தான். அப்படியே தே வில் ஃபோக்கஸ். ஒரு ஐ ஃபார் டீட்டெயில், சின்னதாக ஒரு டாட் இல்லைன்னா கூட அங்கே டாட் இல்லை அப்படின்வாங்க. தே ஆர் வெரி வெரி எஃபிஷியன்ட். அண்ட் எதுலேயுமே ஒரு ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எதுனாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி அப்படியே படிப்படியாக தான் செய்வாங்க. அப்படியே எடுத்தோன்னே இதுதான் முடிவு அப்படின்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு செக்யூரான ஒரு நம்பருங்க. 4ன்றதே ரொம்ப செக்யூரான நம்பர். அந்த நம்பரை வாங்கிட்டாலே யூ வில் ஃபீல் வெரி செக்யூர். அது ஒரு மாதிரி ஒரு குட் ஃபீல் கொடுக்கும். ஓகே. அண்ட் எல்லாமே அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், ஆர்டர்லியாக இருக்கணும். அதே நீங்கள் வந்து இந்த நம்பருடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்களால சேஞ்சை அக்செப்டே பண்ண முடியாது. சில நேரத்தில் இதுதான் மாற்றம், இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இப்படி தான் வாழ்க்கை போகுதுன்னா அவங்களால அதுக்கு அந்த டேர்ம்ஸுக்கு வரவே முடியாது. தோ தே வில் அண்டர்ஸ்டாண்ட், புரிகிறது ஒரு விஷயம், அக்செப்ட் பண்ணுறதுன்றது இன்னொரு விஷயம். ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க. நோ, என்னால் இதெல்லாம் இப்படிலாம் நினச்சே பார்க்க முடியாது, என்ன போய் இதை பண்ண சொல்கிறேன் அப்படின்வாங்க. ரொம்ப ஸ்டபர்ன், வெரி வெரி ஸ்டபர்ன். எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க ட்ரஸ்ட் வர்த்தின்னு சொன்னனோ இருக்கிறதுலே ரொம்ப ஸ்டபர்னான நம்பர்னு கூட இவங்கள சொல்லலாம். அண்ட் தே கேன் பி வெரி கிரிட்டிக்கல், ஓவர் கிரிட்டிக்கல். அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப நம்மளை ஹர்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி யாராவது இருக்கிறவங்க? உங்களுக்கு தெரியுதா? பர்சனாலிட்டி வைஸ் பார்த்தாலே 4, இந்த 13, 22 இந்த மாதிரியான நாட்களில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். தட் இஸ் த பவர் ஆஃப் தட் நம்பர். தே ஃபியர் சேஞ்ச், ஸ்டபர்ன். அவங்களால அதே மாதிரி ஒரு வேலையை வந்து 10 பேருக்கு பிரித்து கொடுங்கன்னா அவங்களால முடியாது. ஏன்னா எல்லார்கிட்டையும் போயிட்டு அவங்க வந்து இது தப்பு இது தப்புன்னு கண்டுபிடிக்கிறனால இவங்க கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க, இவங்க கூட இருக்கிறதுக்கே யோசிப்பாங்க. ஐயோ இவ்வளோ இவங்க டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ஐ ஃபார் டீட்டெயில் இருக்கும்.
பர்ஃபெக்டாக இருக்கணும். அது ஒரு நேரத்தில் ஓகே, பட் எல்லா நேரத்துலையும் அது ஓகேவா? அதே மாதிரி இவங்க பயங்கர ஒர்க்கஹாலிக்ஸ். ஒரு வேலை கொடுத்துட்டிங்கன்னா அது முட்டிகிற வரைக்கும் இவங்க இப்படி அப்படி நகர மாட்டாங்க. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன், தே எக்ஸ்பெக்ட் த வேர்ல்ட் டு பி அண்டர் தியர் ஃபீட். எல்லாருமே அவங்க கீழே வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களும் இருப்பாங்களா? ஆச்சரியக்குறி. நீங்கள் இப்போ எனக்கு சொல்லுங்கள், 4 அப்படின்ற நம்பரை நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா இப்படியெல்லாம் இமோஷன்ஸ் உங்களுக்கு இருக்கா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி இருக்காங்களா? கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங். ஹாய், உங்களுடைய ஃபோன் நம்பரில் 5ன்ற நம்பர் கண்டினியூஸாக இருக்கா? இல்லை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 5ன்ற நம்பர் வருதா? அப்போ நீங்கள் என்ன மாதிரியான பர்சன் தெரியுமா? ரொம்ப ஒரு டைனமிக்கான அட்வென்ச்சரான பர்சனாலிட்டி, அட்வென்ச்சரஸ் பர்சனாலிட்டி. எல்லாமே இது என்ன அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மீடியாவில் இருக்கீங்களா தெரியல, இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பேச்சாற்றல் பலம் சூப்பர். அதே மாதிரி சேல்ஸ் பீப்புள், ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க டைனமிக்காக கடன்னு எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லார் கையிலையும் இந்த 5 அப்படின்ற நம்பர் வந்து ஒன்றா அவங்க ஃபோன் நம்பரில் நிறைய 5s இருக்கும், இல்லை எல்லாத்தையும் சேர்த்தா 5 கூட்டியன் வரும். இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். இவங்கள ஒரு மாதிரி அடைச்சி வச்ச மாதிரிலாம் வச்சிங்கன்னா இவங்களால டாலரேட்டே பண்ண முடியாது. நோ அப்படின்னு போயிடுவாங்க. தே லைக் ஃப்ரீடம், ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட், அந்த ஃப்ரீ ஸ்பிரிட்டட்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி. அதே மாதிரி ஓவர் க்யூரியாசிட்டி, எல்லாத்துலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுவும் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னா இது ஏன் இப்படி இருக்குது, இது என்ன அது என்னன்னு போட்டு பிச்சு எடுத்துருவாங்க. அது புரியுற வரைக்கும் விட மாட்டாங்க. அண்ட் தே ஆர் வெரி வெரி ஃப்ளெக்சிபிள். எந்த சுச்சுவேஷன் கொடுங்க, நல்லதாக இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லைனாலும் சரி, ஓகே இப்போ என்ன இதுதானே விஷயம், பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு, எதனாலும் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ். அண்ட் கண்ணா பின்னான்னு பயங்கர எஃபெக்டிவான கம்யூனிகேட்டர்ஸ். என்ன அதுதான் சேல்ஸ் பீப்புள், சேல்ஸ் டீமில் இருக்காங்க. என்ன இப்போ என்ன பார்த்துக்கலாவா, இவ்வளோதானே பார்த்துக்கலாம் அப்படின்னு எதுனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ் அவ்வளோ ஒரு இது. அதே மாதிரி இது வில் பி வெரி ரிசோர்ஸ்ஃபுல். இதுக்கு ஒரு ஆள் வேணும், இந்த நம்பர் எடுத்துக்கோ, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண, இந்த நம்பர் எடுத்துக்கோ அப்படின்னு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லோ பேஜஸ்ன்னு ஒன்று வரும். அதில் எல்லாமே இருக்குங்க, எல்லார் ஃபோன் நம்பரும் இருக்கும். அந்த மாதிரி இவங்கக்கிட்ட எங்கே போய் சாப்பிட்லாம் நான் சொல்கிறேன், எங்கே போய் விளையாடலாம் நான் சொல்கிறேன், எங்கே ரொம்ப போர் அடிக்குது எங்கே போய் படம் பார்க்கலாம் நான் சொல்கிறேன், எங்கே எந்த படம் ஓடுது நான் சொல்கிறேன். வெரி ரிசோர்ஸ்ஃபுல் பீப்புள். ஏன்னா இவங்க வெரி வெரி அட்வென்ச்சரஸ். நான் சொல்கிறது கரெக்டு தானே? இவங்க அந்த 5 அப்படின்ற நம்பரில் வந்து பிறந்திருந்தாலும் சரி, இல்லை இந்த நம்பர் அவங்க ஃபோன் நம்பரில் இருந்தாலும் சரி, தே ஆர் வெரி வெரி ஆப்டமிஸ்டிக் அண்ட் ரொம்ப ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்குங்க. தே வில் வாண்ட் டு டூ பிஸ்னஸ் பை தெம்செல்ஸ். எல்லாமே புதுசாக பண்ணணும், நானே கண்டுபிடிச்சி நானே பண்ணணும், இதென்ன மற்றவங்களுக்காக போய் வேலை செய்கிறது, நான் யாருக்கையும் வேலை செய்ய மாட்டேன், நானே கஷ்டமோ நஷ்டமோ நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு நெட்வொர்க்கிங்கும் இருக்கும், நிறைய பேர் இவங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி அதில் ஒரு வருமானம் ஈட்டுறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இவங்களோட இந்த நம்பரோட நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி ரெஸ்ட்லெஸ். அவங்களால ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ ஈஸியாலாம் உட்காந்துட மாட்டாங்க. இது முடிஞ்சிச்சா அடுத்தடுத்துன்னு ரொம்ப இம்பல்சிவாக போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த 4க்கு இருக்கிற அதே பிரச்சனை, 3க்கு இருக்கிற அதே பிரச்சனை, ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் 4 விட 3 ஃபஸ்ட்டுனா 5 வந்து செகண்ட். தே கான்ட் ஃபோக்கஸ். அதே மாதிரி கமிட்மெண்ட்லாம் இருக்காது. இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு எனக்கு ஐயோ பிஸ்னஸே எனக்கு வராதுன்னுவாங்க. இன்றைக்கி சொல்லுவாங்க இவங்க இந்த இடத்துல போய் சாப்பிடு இதுதான் பெஸ்ட்டுன்னுவாங்க. அடுத்த நாள் இந்த இடமா நான் அப்போ போனேன்ப்பா எனக்கு பெருசாக இல்லை அப்படின்ட்டுருவாங்க. ஸோ ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கும். இவங்களை நம்பிலாம் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட முடியாது. அண்ட் அவங்களுக்கு ஒரு ரொட்டீனே இருக்காது. எப்படி வேணாலும் இருப்பாங்க, நம்மளால அவங்க ரொட்டீன்லையும் ஃபிட் ஆக முடியாது, அவங்களும் நம்ம ரொட்டீனில் ஃபிட் ஆக மாட்டாங்க. தே வில் ஒர்க் வென் தே வாண்ட். அதனால தான் அவங்களுக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்கில்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு எப்போவோ அப்போ தான் வேலை செய்வாங்க, மற்றவங்க கொடுக்குற டைம் ஃப்ரேம்லலாம் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மாறி மாறி அவங்க போகிறதே நல்லது. இல்லைனா ஓவர் இன்டெலிஜென்ஸ் ஆகிடும். ஒரே விஷயத்த திருப்பி ரொம்ப இப்போ ஒன்றும் இல்லை, தோசைக்கு பொடி சாப்பிட்றாங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு பொடி மட்டுமே ஃபேவரபுளாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அது உடம்புக்கு கெடுதி. அந்த மாதிரி தே வில் ஓவர் இன்டல்ஜ் இன் எவ்ரி திங் அண்ட் வெரி அன்பிரடிக்டபிள். அவங்க பை டிஃபால்ட் அவங்க மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், 5ன்ற நம்பரில் யாராவது இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இல்லை உங்கள் ஃபோன் நம்பர்லேயே 5 நிறையா இருக்கா? அப்போ இதுதான் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐம் வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ. நவ் 6. உங்கள் ஃபோன் நம்பரை ஃபுல்லாக ஆட் பண்ணால் ஒரு நம்பராக கூட்டினா 6 வருதா? இல்லை 6 வந்து நிறையா இருக்கா உங்கள் ஃபோன் நம்பரில்? அப்போ நீங்கள் என்ன மாதிரியான பர்சன் தெரியுமா? ஒரு கேர் கிவர்,
உங்களுக்கு அப்படியே அன்பை எடுத்து கொடுக்க ரொம்ப பிடிக்கும், எல்லாரையும் பார்த்துக்க பிடிக்கும். ஹெல்த் கேரில் இருப்பாங்க இவங்க, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கலாம், இல்லை டீச்சிங்கில் இருக்கலாம். எங்கெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் அப்படின்னு இருக்கோ அங்கெல்லாம் இவங்க கட்டாயமாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க அந்த மாதிரியான பீப்புள் தான். இவங்களுக்கு வந்து நிறைய பேர் அவங்கள சுற்றி இருக்கணும், நிறைய இவங்க செய்யணும், எப்போவுமே இவங்களை சுற்றி எல்லாரும் இருக்கணும், ஒரு ஃபேமிலி இருக்கணும், அன்பு பாசம். இவங்கனால எது இல்லாமல், பணம் இல்லாமல் கூட இருந்துருவாங்க, பட் ஃபேமிலி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது கரெக்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தே ஆர் பேசிக்லி வெரி கம்பேஷனேட். அவங்க கிட்ட எல்லாருமே வந்து பேசுவாங்க. ஏன்னா ஒரு ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்காது. ரொம்ப ஜெனுவனாக இருப்பாங்க இவங்கெல்லாம். அண்ட் இவங்க ஃபேமிலி தாங்க இவங்களுடைய ஃபோக்கஸ். இவங்களுக்கு அதை தாண்டி எதுவுமே தெரியாது. அண்ட் தே ஆர் ரெடி டு ஹெல்ப். தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப். ஓகே, உனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமா, அவங்களால முடியலனாலும் என்ன என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் பேலன்ஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான பேலன்ஸ் இவங்களுக்கு இருக்குங்க. எல்லாருக்கும் அந்த பேலன்ஸ் இருக்குமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற நம்பர்ஸ்லேயே ரொம்ப பேலன்ஸ்டான நம்பர்னால் இந்த நம்பர் தான். அண்ட் தே கேன் பி வெரி வெரி கிரியேட்டிவ், வெரி வெரி கிரியேட்டிவ். 3 எப்படியோ அந்த மாதிரி இவங்களும் ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவ். அண்ட் எல்லாருமே ஒன்றா இருக்கணும், சேர்ந்து சாப்பிடணும், சேர்ந்து வளரணும் அப்படின்ற ஆசைலாம் இவங்களுக்கு நிறையா இருக்குது. ஒருத்தங்களை விட்டுட்டு அவங்க வளர்ந்துருப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். அண்ட் ரெஸ்பான்சிபிள், தே ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள் அண்ட் தே ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் ரொம்ப வீட்டில் கூட பார்த்திங்கன்னா வீட்டுக்காக எல்லாமே செய்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே விட்டு கொடுக்குறதோ எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு வந்து தே கேன் பி ஓவர் ப்ரொடெக்டிவ். எந்த அளவுக்குன்னா, வீட்டில் இருக்கிறவங்களே முகம் சொல்லிக்கிற அளவுக்கு, இது ஒரு விஷயம் தானே, இங்கேருந்து அங்கே தானே போயிட்டு வரப்போகிறேன், எதுக்கு இவ்வளோ எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னு கத்துற அளவுக்கு இவங்க வந்து ஒரு ப்ரொடெக்டிவ்னஸை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதே விஷயத்த ரெப்படேட்டிவாக சொல்லக்கூடிய பழக்கமும் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து எல்லாருமே சேஃபாக இருக்கணும், இவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே சேஃபாக இருக்கணும், யாரும் ஏமாறக்கூடாது, யாரும் இவங்களை ஏமாற்றிடக்கூடாது அப்படின்னு ஓவர் கான்ஷியஸாக இருப்பாங்க. சி, தே ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு ஹெல்ப். பட் அது ஓவராக பண்ணும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் முகம் சொல்லிக்க வைக்கும். ஓவர் ப்ரொடெக்டிவ், ஓவராக எம்ஃபசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சண்டை போடுறதே இவங்களுக்கு பிடிக்காது. எதுக்கு சண்டை, நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிடலாமே, எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்துட்டு தே கான் சே நோ. அவங்களால நோவே சொல்ல முடியாது. நோ சொல்லலைன்னா என்ன, எல்லாரும் அட்வான்டேஜ் எடுப்பாங்க, அவ்வளோதான். அண்ட் இவங்க வந்து எல்லார் மேலேயும் இவங்க போய் டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஃபேமிலி இல்லைன்னா என்னால் முடியாது, ஃபேமிலியில் இவங்க இல்லைன்னா என்னால் முடியாது அப்படின்னு ஓவர் டிபெண்டன்சி வச்சுருப்பாங்க. அண்ட் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு லெட் கோ. ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து பட்டுருச்சுன்னா அது அவங்களால அதை விட்டுட்டு வெளில வரவே முடியாது. அப்படியே அதை டைட்டாக பிடிச்சிருவாங்க. அது என்னைக்கு நீங்கள் எழுப்பி கேட்டாலும் ஆமாம் என்னால் அது இன்னும் மறக்க முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய நேச்சர். அந்த நம்பர் அவங்கள அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃபோன் நம்பரில் 6 அப்படின்ற நம்பர் நிறையா இருக்கா, இல்லை கூட்டி எண் 6 இப்படி தான் உங்கள் நேச்சர் இருக்குமா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐம் வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ. இப்போது உங்கள் நம்பர் வந்து 7, அதாவது உங்கள் ஃபோன் நம்பரில் நிறைய 7 இருக்குது, இல்லை எல்லா நம்பரையும் சேர்த்து பார்த்தா 7 வருதா? அப்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுங்க. நீங்கள் ரிலீஜியஸானு எனக்கு தெரியாது, பட் வெரி வெரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரொம்ப ஃபிலாசபிக்கல். எது எடுத்தாலும் ஒரு ஃபிலாசபி பேசுவீங்க. உங்களுக்கு ரிசர்ச் எல்லாமே அந்த மேலோட்டன்றதே உங்ககிட்ட கிடையாது. எல்லாம் டீப் டவுன் நாலேஜுன்னு எடுத்துக்கிட்டால் நம்பர் 7 தான். அந்த 7க்கு இருக்கிற அந்த நாலேஜ் வந்து டெஃபினெட்லி அவங்க டேட் ஆஃப் பர்த் 7 20 16 7 16 இல்லை 25 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஃபீல்டில் அவங்க தான் ராஜா. அவங்கள தாண்டி யாருமே இருக்க முடியாது. பயங்கர நாலேஜபிளாக இருப்பாங்க. ஏன்னா இட் இஸ் அ நம்பர் ஃபார் ரிசர்ச், அகாடமிக்ஸ், அனாலிட்டிக்கல். இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. வெரி வெரி ஸ்மார்ட் பீப்புள். எதுவுமே மேலோட்டமாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாமே டீப் டவுன் டைவ் பண்ணி எல்லாமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வெரி வெரி இன்ட்யூட்டிவ். நீங்கள் பேச வரதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் இருக்கும் பாருங்கள். தே வில் வாண்ட் டு சீக் ஆன்சர்ஸ். அவங்களுக்கு வந்து அர்த்தங்கள் மட்டும் இல்லாமல் பதில்களும் தேடுவாங்க. அர்த்தம் வேற, பதில் வேற, ரெண்டுத்தையுமே தேடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன எல்லாத்துக்குள்ளேயும் ரொம்ப டீப் டவுன், ரொம்ப இதுதானா அப்படின்னு ஓப்பன் அப் பண்ணி யோசிக்கக்கூடிய மனிதர்கள். அண்ட் தே வாண்ட் ட்ரூத். உண்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல படே கில்லாடி. ஓகே, ட்ரூத் என்ன, ஏதாவது ஒன்று பொய்ன்னு தோணிடுச்சுன்னா அதை விடவே மாட்டாங்க. ஏன் அது ஏன் பொய்யா இருக்குது எனக்கு தெரியல அப்படின்னு. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒரு கிளாரிட்டி எதிர்பார்ப்பாங்க. எதுவுமே அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுச்சுன்னா அதோட நிறுத்திட மாட்டாங்க. இது எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்லாம் நிறுத்த மாட்டாங்க. அண்ட் டைம்,
தே லைக் டு ஒர்க் ஆன் டைம். அவங்கள வந்து டைமுக்கு அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க, தூங்கிடுவாங்க. அவங்கள விட்டிங்கன்னா எல்லாமே டைம். எல்லாரும் 5 நிமிஷம் லேட்டாக வராங்கன்னா இவங்க மட்டும் 5 நிமிஷம் முன்னாடியே இருப்பாங்க. டைம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் பை டிஃபால்ட் இவங்களாம் ரிசர்ச்சர்ஸ், நிறைய சயின்டிஸ்ட். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸில் பிறந்தவர்களாக கூட இருப்பாங்க. அண்ட் எதையுமே எனக்கு புரியல அப்படின்லாம் விட்டுற மாட்டாங்க. உள்ளே போய் அது என்னன்னு கவனிப்பாங்க. பட் இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் தி அதர் சைட் தே ஆர் நெகட்டிவ். நெகட்டிவ் சைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிமை. அவங்களுக்கு வந்து கஜ 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 கஜன்னு நிறைய பேரோடு இருக்கிறத விட தனியாக இருக்கிறதுன்றது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொல்லுங்கள், 7என்ற நம்பர் உங்கள் ஃபோன் நம்பர்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டெண்டன்சி இருக்கா? ஒருவேளை இந்த நம்பர் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? அண்ட் அவங்களால அவங்களுடைய இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ்லாம் பண்ண முடியாது. மனசில் எவ்வளோ விஷயம் இருந்தாலும் அது ஈஸியாலாம் இவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அண்ட் தே இன்டால்ஜ் இன் ஓவர் திங்கிங். ரொம்ப யோசிக்கிறது. ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா இது ஏன் அது ஏன், அந்த ரிசர்ச் மைண்டு. பட் அந்த ரிசர்ச் மைண்ட் எல்லாத்துலேயும் பெனிஃபிஷியலாக இருக்காதுல்ல. அண்ட் எல்லார்கிட்டையும் போய் பேசுகிறது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தனியாக உட்காந்து படிக்கணும், இல்லை இது ஏன் இப்படி இது ஏன் அப்படின்னு யோசிக்கணும். அதனால் அவங்க மற்றவங்க கிட்ட பேசுகிறதுக்கு வந்து யோசிப்பாங்க. அண்ட் இவங்க வேறு ஏதோ ஒரு ரெல்மில் இருக்கிறனால ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் இவங்களுக்கு பேசிங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது, அவாய்ட் பண்ணுவாங்க. இது என்ன, இதெல்லாம் ஒரு விஷயமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலான்னு எல்லா விஷயத்தையும் விட்டு போயிடுவாங்க. அண்ட் இவங்கனால இமோஷ்னலாலாம் கனெக்ட் ஆக முடியாது. ஓகே, தே ஹாவ் டிஃபிகல்ட்டி இன் டீப்லி கனெக்டிங் வித் பீப்புள். ரொம்ப டீப்பாலாம் போய் நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிலாம் கிடையாது. நீ இல்லைனாலும் நான் இருப்பேன். ஓகே ஓகே எனக்கு தெரியும், ஐ நோ ஹவு டு டீல் வித் திங்ஸ் அப்படின்ட்டு ஃப்ராங்காக சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அண்ட் அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் ஃப்ராங்காலாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. தே டோன்ட் லைக் டு ஷேர். இந்த நம்பர் உங்களை ப்ரிவெண்ட் பண்ணும். நீங்கள் சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த நம்பர் உங்களை ஷேர் பண்ண விடாது. அந்த மாதிரியான நம்பர் தான் இந்த 7. நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், உங்களுடைய கூட்டு எண் 7ஆ, இல்லை உங்களுடைய ஃபோன் நம்பரில் நிறையா 7 இருந்தால் இதுதான் உங்களுடைய நேச்சர்? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரியான பர்சனாலிட்டி. 8, உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பருடைய கூட்டு எண் 8ஆக இருக்கா, இல்லை நிறைய 8ன்ற நம்பர் இருக்கா? அப்போது பணம் சார்ந்த விஷயங்களில் தான் உங்கள் வேலை இருக்குது. அப்படியா? பணத்தை நீங்கள் யூ ஆர் வெரி குட் இன் ஃபினான்சஸ் அப்படி சொல்லலாம். பணம் எப்படி சம்பாதிக்கணும், பணத்தை தேடி எப்படி நம்ம போகணும், பணம் அப்படின்ற விஷயந்தான் உங்கள் மைண்டில் எப்போவுமே இருக்கும். யூ வெரி குட் ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சன். நல்ல ஒரு பிஸ்னஸ் பர்சன். நீங்கள் நல்ல ஆண்டர்ப்ரனர்ஷிப் இருக்குது உங்களுக்கு. இல்லைன்னா ஏதாவது நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அங்கே நீங்கள் நல்லா ஷைன் ஆவீங்க. ஏன்னா உங்களுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நல்லா தெரியும். அண்ட் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் சக்ஸஸ். இப்போ உங்களுக்கு பொசிஷன் ஹையராக கொடுத்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா, ஹலோ நான் வந்து ஓகே மேனேஜராக கூட இருக்கலாம், பட் எனக்கு அதுக்கேற்ற ஊதியம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய பர்சனாலிட்டி. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ப்ரமோஷன் கொடுங்க, எனக்கு பேர் இருந்தால் போதும், எனக்கு பணம் இல்லைன்னா பரவாயில்ல, பேர் போதும். பட் நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு பணத்தை கொடுத்துருக்கோம். யூ வெரி ப்ராக்டிக்கல். இல்லை தப்பு, இப்படி கூட இருப்பாங்களா அப்படிலாம் கேட்க முடியாது. இது ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச். ஆமாம், பணம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் இன்றைக்கி, பணம் இல்லாமல் எப்படி அப்படின்னு கேட்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அண்ட் நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், நல்ல அம்பிஷியஸ் பீப்புள். அண்ட் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இருக்கிற விஸ்டம் இருக்கே, இந்த பணத்தை இங்கே போடு, இப்படி பண்ணு, இந்த பணத்தை எங்கே வை, இந்த பணத்தை அங்கே வை, யூ லைக் தட். உங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களால் ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து இன்னொரு ப்ரொஃபஷன் போகிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இந்த மொபைல் நம்பர் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அப்படி மாறி மாறி போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. மாதிரி கன்ஃபியூஸ்லாம் ஆக மாட்டாங்க. ஒரு விஷயம் கொடுத்தா இது தானே, இதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஈஸியாக போயிடக்கூடிய பர்சன். அண்ட் வெரி வெரி அத்தாரிட்டேட்டிவ். உங்களால் அத்தாரிட்டேட்டிவாகவும் இருக்க முடியும். அண்ட் ஒரு வேலை கொடுத்தா ஈஸியாக நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ மற்றவங்கள வச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவீங்க. ஓ இது தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ஈஸோட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. ஆனால் உங்களுடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க், வேலைக்கு அப்புறம் தான் எல்லாம் அப்படின்னு. ஏன் இவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படின்னு உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தா உங்களால் ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ண முடியாது. யூ ஹாவ் அ ஃபியர் டுவர்ட்ஸ் ஃபெயிலியர். ஐயோ நான் தோற்றுருவேனோ அப்படின்ற பயம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அண்ட் ரொம்ப ரத்லெஸ். யூ கேன் ஜஸ்ட் ஹார்ம் எனிபடி லைக் தட். டக்குன்னு வாயை தோண்டு கத்திட்டு ரொம்ப இம்பல்சிவாக அவங்களால பிஹேவ் பண்ண முடியும். ரொம்ப டாமினேட்டிங்காக கூட அவங்களால இருக்க முடியும். அண்ட் இவங்கக்கிட்ட ஒர்க் கொடுத்துட்டிங்கன்னா மற்றவர்கள்கிட்ட போய் வேலை வாங்குவாங்கல்ல, ரொம்ப ஸ்டர்னாக இருப்பாங்க. எனக்கு கீழே தான் நீ இருக்க, இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் அப்படி பேச முடியாதுல்ல, அப்படி பேசவும் கூடாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் பேசுகிறதுனால எல்லாரும் உங்களை விட்டு ஐயோ அவங்க கீழே வேலை செய்ய முடியாது, ஐயோ டென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அண்ட்
நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால யூல் ஃபீல் டயர்ட், ரொம்ப சீக்கிரம் டயர்டாக இருவீங்க, பேர்ன் அவுட்டும் ஆகிடுவீங்க. அண்ட் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள். யூ ஹேவ் இஷ்யூ ட்ரஸ்டிங் அதர்ஸ். எல்லாரையும் அவ்வளோ ஈஸியாக ட்ரஸ்ட் பண்ணிட மாட்டீங்க, கரெக்டாக? இந்த 8ன்ற நம்பர் உங்கள் ஃபோன் நம்பரில் இருக்குது, நிறைய இருக்குது. இல்லை கூட்டு எண் 8ன்னா நீங்கள் மற்றவர்களை நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின்டாக இருக்கும். யோசிச்சு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிஜமாவே ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஓகே, உங்கள் நம்பரில் 9 அப்படின்ற நம்பர் நிறையா இருக்குது, மொபைல் நம்பரில் அஃப்கோர்ஸ். இல்லை எல்லா நம்பரையும் சேர்த்து போடும்போது 9 அப்படின்ற நம்பர் வருதா? அப்போது ஃபிலாந்த்ரஃபி, சோஷியல் ஒர்க், ஒரு ஆக்டிவிஸ்டாக நீங்கள் சொசைட்டிக்கு இல்லை பர்சனலாக நிறைய பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஹியூமனிடேரியன்னு சொல்லாமா? கரெக்டாக இருக்குமா? சர்வீஸ், மற்றவர்களுக்கு உதவணும், மற்றவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு மற்றவர்களை முன்னிலைப்படுத்தி பார்க்கக்கூடிய ரொம்ப கம்பேஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க, குளோபலாக. சும்மா எல்லாம் தெரியும்னா சும்மா வாயில் சொல்கிறது இல்லை, குளோபலாகவே. மார்க்கெட்டிங் பற்றி தெரியும், சேல்ஸை பற்றி தெரியும், ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேசணுமா பேசலாம், நியூமராலஜி எஸ் அஃப்கோர்ஸ், அந்த மாதிரி குக் பண்ணலாம், துவைக்கலாமே, அப்படி எல்லாமே தெரிஞ்ச ஒரு குளோபல் அவேர்னஸ் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அண்ட் ஸ்பிரிச்சுவலாக யூ ஆர் கனெக்டட், ஹை கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு இருக்கும். யூ ஹாவ் அ கனெக்ஷன் வித் தேட். அண்ட் ரொம்ப ஜெனரஸ். ₹1 தான் இருக்கா, பரவாயில்ல, ₹1 கொடுத்துட்டு போங்க, இட் இஸ் ஓகே. ₹2 தான் இருக்கா, இட் இஸ் ஓகே. அப்படி ரொம்ப ஜெனரஸ், ஓகே கொடுத்துட்டு போ. அண்ட் உங்களுக்கு எப்பவுமே எல்லோரும் ஒன்றா இருக்கணும். யூ லைக் தட் யூனிட்டி. ஒரு ரிலேஷன்ஷிப்னால கூட எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணுமா, வாங்க எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுக்கலாம், வாங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம், ஏன் தனியாக பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. பட் உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஆக்சுவலி அதுதான் கரெக்டாக இருக்கும், பட் அதுதான் கரெக்டானு அடித்து பேசுவீங்க. இவ்வளோ இதையும் தாண்டி நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணுவீங்க. யூ லைக் டு சாக்ரிஃபைஸ். ஆக்சுவலி அதே ஒரு நெகட்டிவ் விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் உங்களால் ஒரு விஷயத்தை ஈஸியாலாம் லெட் கோ பண்ண முடியாது. மறக்க மாட்டேன், என்ன அவங்க அப்படி பண்ணாங்க. 7 மாதிரி இந்த நம்பரும் ஹேஸ் அ வெரி டிஃபிகல்ட் இஷ்யூ ஆஃப் லெட்டிங் கோ. அண்ட் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவங்களுக்கு செய்வாங்க. அது கேள்விப்பட்டிருக்கோம்ல. அவங்கள கஷ்டப்படுத்தி மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறதுனா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் தே லைக் டு டூ இட். அண்ட் தே ஆர் வெரி வெரி சென்சிட்டிவ். இந்த நம்பர் உங்களை ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அண்ட் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா ஏன் இந்த சர்வீஸ்க்கே வந்துட்டாங்க அப்படின்னு கூட நமக்கு யோசிக்க தோணும். நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் தே கேனாட் பேலன்ஸ், எது சரி எது தவறு, எது முக்கியம் இல்லை அப்படிலாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்க்க தெரியாது. எல்லாமே முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அண்ட் தே கேனாட் சே நோ. அந்த நோன்னு சொல்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் மோஸ்ட்டாக 9 அப்படின்ற நம்பர் பார்த்திங்கன்னா வெரி வெரி ஈகோயிஸ்டிக் நம்பர்னு சொல்லலாம். ஏன் நோ சொல்ல முடியலன்னா அவங்களால சொல்ல முடியாதனால இல்லை, நிறைய தடவை நோ சொல்லியிருப்பாங்க, அதனால யோசிக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். வெரி வெரி பொட்டன்ட் நம்பர். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் வெர்சடைல் நம்பர் நம்பர் 9 தான். ஸோ இப்போ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நம்பர்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. ஒரு நம்பருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய நம்பர் என்ன அப்படின்னு. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.